ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் தேங்காய் பால் சாதம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியும் வெள்ளை பூண்டையும் சேர்த்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக மாற்றிக்கலாம். கடையில் சேர்க்குறத விட வீட்டிலே வாங்கி சேர்க்குறது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ 2 கை அளவுக்கு தேங்காய், அதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி தேங்காய் பால் எடுத்துடலாம். அடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் 6 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய், அதுக்கப்புறம் பட்டை, சோம்பு, கிராம்பு, பிரியாணி தழை, அதுக்கப்புறம் முந்திரி. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நெய்யில் வணக்கிக்கணும். வணக்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கணும். இப்போ நம்ம வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு டேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தை கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 மினிட்டுக்கு அதை கிளறி விட்டுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தேங்காய் பாலை ஊற்றிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிருச்சு நமக்கு வேலையே. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் விசில் மூடிடலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை செய்கிறதுக்கு நமக்கு அரை மணி நேரம் கூட ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதில் நீங்கள் கேரட், பீன்ஸ், உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.